வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்வானில் இடம்பெற்ற விமான விபத்தில் 40க்கும் அதிகமானோர் பலி. 2000 ஆண்டுக்கு பின்னர் சில மாவட்டங்களில் மீண்டும் பாரிய அளவிலான நீர் தட்டுப்பாடு. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 264 கிலோகிராம் ஹெரோயின் போலீஸ் மற்றும் சுங்க பிரிவால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 20வது பொதுநல விளையாட்டு விழா கோலாகலமாக ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். தாய்வானில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அந்நாட்டின் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 40க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். தாய்வானில் கடும் மழை மற்றும் புயல் காற்று வீசி வருகின்றது. இதன் காரணமாக ATR 72 எனும் 70 பேர் பயணிக்கக்கூடிய விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நேரத்தில் விபத்துக்குள்ளானதுடன் அருகில் உள்ள கட்டிடங்களும் தீப்பிடித்தன. குறித்த விமானத்தில் 54 பயணிகளும் 4 விமான பணியாளர்களும் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 47 பேர் பலியானதாகவும் மேலும் காயமடைந்த 11 பேர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிக்கு 100 தீயணைப்பு வீரர்கள், 152 ராணுவ அதிகாரிகள் மற்றும் 255 போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தாய்வானில் வீசி வரும் புயல் காற்று மற்றும் கனமழை காரணமாக அந்நாட்டின் பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாரிய அளவிலான நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் 72 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது 18% குறைவடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென சுட்டிக்காட்டுகின்றார். அம்பாறை, திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் நீர் தட்டுப்பாட்டினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 15% விடவும் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் பயிற்சிக்கான நீரை மட்டுப்படுத்தி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலேயே தற்போது நீர் விநியோகிக்கப்படுவதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென தெரிவிக்கின்றார். அத்துடன் இந்த மாவட்டங்களுக்கான நீர் விநியோகமும் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீர் தேக்கங்களில் உள்ள நீரை பயன்படுத்தாது நிலக்கீழ் நீரை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பயிற்சிக்கான கிணறுகளில் இருந்தே அதிக அளவான நீர் தற்போது விநியோகிக்கப்படுவதாகவும் திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென மேலும் தெரிவித்தார். இதேவேளை பொலனறுவை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ள கிராமங்களுக்கு நீர் தாங்கிகளை விநியோகிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி குறிப்பிடுகின்றார். 1,25,000 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொலனறுவை மாவட்ட செயலாளர் மேலும் கூறினார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 264 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசார் மற்றும் சுங்க திணைக்களத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 131 கிலோகிராம் ஹெரோயின் சுங்க திணைக்களத்தினராலும் 133 கிலோகிராம் ஹெரோயின் போலீசாராலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவற்றில் அதிகமானவை பாகிஸ்தானில் இருந்தே நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சுங்க திணைக்களத்தால் இதுவரையில் கைப்பற்றப்பட்டுள்ள ஹெரோயின் போதைப்பொருள் சுமார் 100 கோடி ரூபாய் பெறுமதியானது என சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவிக்கின்றார். அத்துடன் பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து வருகை தரும் பயணிகள் தொடர்பில் சுங்க அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்துவதுடன் பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்படும் பொருட்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்படுவதாக லெஸ்லி காமினி குறிப்பிடுகின்றார். இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகள் பாரிய அளவில் வெற்றி அளித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன கூறுகின்றார். நாட்டிற்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் பிரதான 2 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். நாட்டிற்குள் போதைப் பொருளை விநியோகிக்கும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன சுட்டிக்காட்டுகின்றார்.
நிட்டம்புவ அத்தனகல பகுதியில் உள்ள நகைக்கடையொன்றில் கொள்ளையிட முயற்சித்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைக்கவசம் அணிந்த 4 கொள்ளையர்கள் குறித்த நகைக்கடைக்கு நேற்று மாலை கொள்ளையிட சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் கடையின் ஊழியர் ஒருவரை வெளியிலிருந்து அருகில் இருந்தவர்களிடம் இது தொடர்பில் அறிவித்துள்ளார். இதன் பின்னர் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பிரதேச மக்களுடன் இணைந்து 2 கொள்ளையர்களை கைது செய்துள்ளனர். ஏனைய இருவரும் தப்பி சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபரிடம் இருந்து சிறிய ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் காயமடைந்துள்ளதால் வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்தியாவில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 41 இலங்கை மீனவர்களும் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்படவுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு சொந்தமான 8 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. ஒருவரிடம் தலா 25,000 ரூபாய் அபராதம் அறவிடப்பட்டதன் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 39 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. முகமந்தலாவை ஓல்டி தோட்டத்தில் உணவு உட்கொண்ட பின்னர் திடீர் சுகவீனமுற்ற 80 சிறுவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் நேற்று பிற்பகல் முதல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக முகமந்தலாவை மாவட்ட வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய தெரிவித்தார். 10 வயதுக்கு குறைவான சிறுவர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். குறித்த சிறுவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டமை தொடர்பில் மாவட்ட சுகாதார பணிமனையுடன் இணைந்து பொகவந்தலாவை சுகாதார பரிசோதகர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலையில் வழங்கப்பட்ட மதிய உணவை உண்டன பின்னரே குறித்த மாணவர்கள் சுகவீனமுற்றுள்ளனர். வாந்தி மற்றும் மயக்கம் ஆகிய அறிகுறிகளுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மாவட்ட வைத்திய அதிகாரி மேலும் கூறினார். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.